என்ன பிள்ளைகளா ஆஃபீஸ்லாம் முடிஞ்சுதா? முடிஞ்சது ஈஸ்வரி அம்மா. தினமும் ஆஃபீஸ் முடிஞ்சது உங்ககிட்ட இந்த ஊஞ்சலில் உட்காந்து பேசிட்டு தானே போவேன். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், அதான் என் பாலிசி. இன்னைக்கு 3 நாளா வெளியூர் போய் நல்லா பிச்சை எடுத்துட்டு வந்தாச்சு. ஒரு சூட்கேஸ் சேர்த்தாச்சு. இனி தான தர்மம் ஈடுபடலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். தான தர்மமா? நீங்க ஏற்கனவே பிச்சை எடுத்து அதை பிச்சைக்காரங்களுக்கு போட போறீங்களா? அப்படி கிடையாதுப்பா. தான தர்மம்னா அப்படி கிடையாது. இப்ப நான் பிச்சை எடுத்து இந்த காசு நிறைய சேர்த்து சொத்து வச்சுக்க பத்தியா. இனி என்ன பண்ணுவேன்னா, வாரத்துல ஒரு நாள் ஏதாட்டும் ஒரு கோயில போய் அன்னதானம் கொடுப்பேன். ரோட்டோரம் இருக்கிறவங்களுக்கு ட்ரெஸ்ஸு, செருப்பு அந்த மாதிரி ஏதாவது வாங்கி கொடுப்பேன். அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதோ ஒரு 5000மோ 10,000மோ கொடுத்து ஒரு சின்னதா உங்களுக்கு என்ன பண்ணணுமோ வச்சுக்கிடுங்க. ஒரு கடை மாதிரி பெட்டி கடையோ இல்லை ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கி வைக்கிறதோ இப்படி ஏதாட்டும் பண்ணுவேன். பத்துக்க மற்ற ஆளோட கொஞ்சம் தூக்கி விடணும். பிச்சை போடுறது வேஸ்ட்டு. பிச்சைக்காரியை நம்ம மேலே மேலே வளர்க்கக்கூடாது. அவன் மறுபடியும் சேர்த்து பிச்சைக்காரியாக தான் ஆவா. உழைக்கணும்னு துடிப்பாங்க தெரியுமா? சொந்தமாக தொழில் செய்யணும், முன்னேறணும், அந்த மாதிரி ஆளுகளுக்கு உதவி செய்யணும். ரொம்ப அழகா பேசுறீங்க ஈஸ்வரி அம்மா. உங்களுக்கு எதுவும் பிஸ்னஸ் பண்ணனாலும் சொல்லுங்க, நான் உதவி செய்தேன். டெய்லி வேலைக்கு போயிட்டு வரையா, ஆளுக்கு 20,000 தான் சம்பளம் கிடைக்கி. அதை வச்சு என்ன செய்ய முடியும்? ஈஸ்வரியத்தை, எனக்கு ஒரு பெரிய மீன் கடை வைக்கிறதுக்கு ஆசை. வேண்டாம்பா, உங்க அம்மாக்கு போட்டியே வச்சிடாத. உங்க அம்மா ரோடோட போய் வித்தாலும் நீ மீன் கடை போட்டினா ரொம்ப கோவமாயிருவாவ. ஏதாவது கடை வைக்கணும் தான் யோசிச்சு சொல்லுதேன். யோசிச்சு சொல்லுப்பா. எடுத்தோடனே 5 லட்சம் 10 லட்சம்னு கேட்டாத. சின்னதா இருந்துதான் ஆரம்பிக்கணும் பத்துக்க. அப்பதான் நஷ்டம் ஆனாலும் அதை நம்ம தாங்கிக்கிடலாம். பெருசா ஆரம்பிச்சோன்னா மொத்தமா போயிட்டுனா மனசு தாங்காது. ஈஸ்வரி அம்மா, உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி உலகாரிகள்லாம் இருக்கு? அது வேற ஒண்ணும் இல்ல. நான் உங்களை மாரி ஒரு 4 ரூம்குள்ள ஒரு ஆபீஸ்ல உட்காந்துக்கிட்ட வீட்டுல உட்காந்துக்கிட்டே இருக்கல பத்தியா. தெருவா அலையுதேன், ஊரா அலையுதேன். அப்படி இருக்கும்போது எனக்கு நல்ல நாலேஜ் வளரும் பத்துக்கிடுமா. அது மட்டும் இல்லாம இப்ப இங்கிலீஷும் ஓரளவு பேச படிச்சுக்கிட்டு இருக்கேன். இனி ஸ்டேட் விட்டு ஸ்டேட் பிச்சை எடுக்க போகணும். அப்புறம் நாடு விட்டு நாடு பிச்சை எடுக்க போகணும். மொத்தத்துல பிச்சை எடுக்கிறத விட மாட்டீங்க, அப்படித்தானே? ஆமாப்பா, ஆமா. உன் தம்பி எங்க ரொம்ப நாளா ஆளையே காணோம்? எங்க அம்மாட்ட மாட்டிட்டு முழிச்சிட்டு கிடப்பான். நல்ல படிக்கானம்மாவே. சூரியத்தான் படிப்புல கொஞ்சம் மந்தம்தான். ஏன் அளவுக்கு நல்லா படிக்க மாட்டாரு. நல்லா படிக்க சொல்லு. அவங்க அம்மா பாவம், மீன் வித்து கஷ்டப்படுறதாவ. நல்லா படிக்க சொல்லு. சரிம்மா. மாறி, நீ ஒரு நாள் அம்மா போய் பார்த்துட்டு வந்திருக்கலாம்லப்பா. போனாலே கோவப்படுது ஈஸ்வரியத்தை, அதான் நான் போவே இல்லை. சரி எம்பிட்டாலும் உங்க அம்மா அப்படி கோவமாவே இருந்துருவாவ. கண்டிப்பா பேசுவாங்க. 2 பேரும் எதுவும் நினைச்சுக்கிடாதுங்க. சரி ஈஸ்வரி அம்மா. மழை வர்ற மாதிரி இருக்க, அதுக்குள்ள பிள்ளைகளை கூட்டிட்டு போயிடணும். யாரு மேல துணி இல்லாம வருது? பாட்டி, எனக்கு ஒரு 10 லிட்டர் பால் வேணும். 10 லிட்டர் பாலா? அவ்வளவு இல்லையம்மா. பாப்பா மேல துணி போடலாம்லாமா? நான் பாப்பா இல்ல, நான் பையன். பையனா? நான் உன ஊர்ல பார்த்ததே இல்லையே. நான் காட்டுல இருந்து வந்திருக்கேன். பட்டமாலை கல்யாணம் பண்றதுதான் என்னுடைய சபதம். அதுக்காக தான் நான் நிறைய முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கேன். என்னது? செல்லம்மால கல்யாணம் பண்றதுதான் இவனுடைய லட்சியம்மா? ஐயோ, செல்லம்மா கிளவியாச்சே. தப்புப்பா, வேண்டாம்ப்பா, விட்டுருப்பா, அவ பாவம். அவ எனக்கு வேணும். எம்மாடி, செல்லம்மால தேடிட்டுலாம் அலைதான். வீட்டுல போய் சொல்லிடணும். பார்க்க காட்டு வாசி மாரி இருக்கானே. செண்பகம், முத்துலட்சுமி 2 பேரும் இங்கே இருங்க, அம்மா வந்துருதேன்டி. காலையில 10 மணி ஆனா போதும், இந்த யோகா டீச்சர் பழம் வாங்கி திங்க வந்துடும். எதுக்குதான் இவ்வளவு நிச்சயதார்த்தம் பண்ணனே தெரில. எப்போ பார்த்தாலும் பழத்தை பூரா தின்னு தீக்குது. பணம்னு துட்டை பூரா புடுங்கிட்டு ஓடுது. சில நேரம்லாம் கல்யாணத்தை நிறுத்திடலாமான்னு தோணுது. அப்புறம் எனக்கு எவன் பொண்ணு கொடுப்பான்? இந்த மாதிரி கிடைச்சாதான் உண்டு. கடைசியில பழக்கடையை சுவாலி முடிச்சிருவா போல தெரியுது. மாணவனே நில்லு. இந்த யோகாவை நீ கொஞ்சம் பண்ணு. வருங்கால ஒய்ஃபு. எப்படி இருக்கீங்க ஒய்ஃபு? ஒய்ஃபா? புருஷனை ஒய்ஃப்னு சொல்ல மாட்டாங்க, ஹஸ்பண்ட்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ் தெரியலையோ? ஆமா, எனக்கு இங்கிலீஷ் தடுமாறும். வருங்கால ஹஸ்பண்ட். பழம் கொடுங்க ஹஸ்பண்ட். யோகா டீச்சர் தெக்கால வருங்கால புருஷனோடி பேசிட்டு இருக்கா. ஒரு 4 பழம் வாங்கலான்னு வந்தேன். இவளை வச்சு ஒரு 4 பழம் ஃப்ரீயா வாங்கிருவோம். என்ன யோகா டீச்சர் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. வேலைக்கு போறேன். ராத்திரி தான் வீட்டுக்கு வருவேன். என்ன வேலைக்கு போற? ஒரு ஸ்கூலுக்கு யோகா சொல்லி கொடுக்க போறேன். சரி 2 பேருக்கு ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்கு. பக்கத்துல நில்லு. ஏன் கண்ணே பற்றும் போல அவ்வளவு அழகா இருக்க.
காத்தவராயா காத்தவராயா பழத்தை கொடுத்துட்டு போடா. ஆ தாரு. இந்தா இதுல 4 கிலோ ஆப்பிள் இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் போதும், நாளைக்கு திருப்பி வருவேன். அப்பா, ஒரு நாள் 4 கிலோ ஆப்பிள் தும்பாலாம, அதான் நல்லா வலுவலுன்னு வச்சிருக்கா மூஞ்சிய. நான் வெயில அலைஞ்சி அலைஞ்சி ஒரு மாதிரி ஆயிட்டேன். இவன் நல்ல பழமா தின்னு தின்னு நல்லா இருக்கால. ஒரு 2 பழம் தாட்டி மூஞ்சில குத்திருவேன். ஓடி பேயிரு உமாளு. சரியாவல ஆளு, பார்க்கதான் மெண்டலு, பயங்கர காரியம். அதனாலதானே வசதியே இல்லாத பால் பாண்டிய கலட்டி விட்டுட்டு பழக்கடைக்காரனை கல்யாணம் பண்ணிக்க போறான். எனக்கா பழம் தர மாட்டேக்க. ஈரு உன்னை என்ன சொல்லி கொடுக்கேன்னு பாரு. உனக்கு தெரியுமா, யோகா டீச்சர் முதல்ல பால் பாண்டியதான் லவ் பண்ணுச்சு. தெரியும். எம்மாடியோ, தெரிஞ்சேதான் நீ கல்யாணம் கட்டிக்க போறியா? அதுக்கு முந்தி ஆரியாவை லவ் பண்ணுச்சு, அப்புறம் மகராஜனை லவ் பண்ணுச்சு. எல்லாம் ஒன் சைடு தானே தெரியும். அவளே ஒரு மாதிரி லூசு. ஆனா பால் பாண்டியும் யோகா டீச்சரும் 2 சைடும் பண்ணாவ. மகராஜனையும் ஆரியாவை தான் அவ ஒன் சைடா லவ் பண்ணா, அங்க வேலைக்கு போயிருந்த டைம்ல. இது வந்து 2 பேரும் பண்ணாவ. குளத்தாங்கர ஆத்தாங்கர எல்லாம் வந்து பேசிட்டு இருப்பாவ. எல்லாம் தெரிஞ்சு நீ எப்படி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேயோ, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பொண்ணு கிடைக்க மாட்டேங்குக்கா. இவளை விட்டா வேற பொண்ணு அமையாது பத்துடுங்க. ஓ அப்படியா, சரி அப்பா, உன் வாழ்க்கை நீ பாத்துக்க. ஒரு 4 பழம் இருந்தா தாயேன். 4 பழம் 40 ரூபாக்கா. இலவசமா அட்வைஸ் எல்லாம் கொடுத்திருக்கே, ஒரு 4 பழம் தர மாட்டியா? ஆமா, வர்ற போறவங்களுக்கு எல்லாம் பழம் கொடுத்துக்கிட்டு இருக்கோப்பாமா. பேதியில போறவன் மூச்சு முட்டை கோல் மூட்டி விட்டும் ஒரு 4 பழம் தர மாட்டேன்ட்டான். காத்து காலம் வரட்டும், உன் பழக்கடை அப்படியே சாஞ்சி விழுந்துரும். ஏடி சான்சி ராணி, எல்லார் வீட்டுக்கு ஒரு மாசம் போறிய, என் வீட்டுக்கு ஒரு மாசம் வந்தா என்ன? ஏன் எல்லா வேலையும் என்னையே செய்ய வச்சு கொள்ளலான்னு பாக்கியோ? பாசத்துலதாம்மா கூப்பிட்டேன், வேற ஒண்ணும் கிடையாது. உன் பாசத்தை பற்றி எங்களுக்கு தெரியாதாக்கும். உன் டீ கடையில் உன் புருஷன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான், அங்கே போய் இவ்வளோ டீ ஆற்ற சொல்லுவேன். அப்புறம் உன் வீட்டில் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் கழுவி போட சொல்லுவேன், துணி துவைக்க சொல்லுவேன். அதுக்கு தானே கூப்பிடுதே. வீட்டுல இருந்தா அதெல்லாம் செய்யதானம்மா செய்யணும். பயங்கரமான ஆளு நீ. ஓசியில் ஒரு வேலைக்காரி வாங்கலான்னு பார்க்க. ஏம்மா என்ன ஆள் விடுங்கம்மா, நான் யார் வீட்லேயும் இல்லைம்மா. நான் ஏற்கனவே இந்த இழிச்சிக்க வீட்டிலேருந்து எப்போ ஓடலான்னு இருக்கேன். ஏன்டி எப்படி சொல்லுத? ஆமாம், அந்த தாத்தா ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் கணக்கான பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்காரு. எரிச்சலாக இருக்கு. அவர் ஒரு சின்ன பிள்ளை மாறிட்டி, அவர் பெருசாவே எடுத்துக்கிடாத. அவரா சின்ன பிள்ளை, பயங்கரமான ஆளு. பேசாம எங்க வீட்டுக்கு வா, எங்க அத்தை பாட்டி தான் உன்னைய தேடி தேடி தவிச்சிட்டு கிடக்கு. அடுத்த வாரம் வந்துடுவேன் டீ. உங்களை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன். நேத்து ஒரு மரத்துக்கடியில உட்காந்துருக்கீங்க, இன்னைக்கு ஒரு மரத்துக்கடியில உட்காந்துருக்கீங்க. என்ன தம்பி, திருப்பி எதுவும் பிரச்சனையா? எதுவும் சேர்த்துக்கணுமா? ஏக்கா, லவ் பண்ணியே 4 நாள் கூட அவள, அதுக்குள்ள எப்படிக்கா பிரச்சனை வரும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. இல்லப்பா, எங்களை மரமா தேடன நீ, அதான் கேட்டேன். எல்லாரும் சேர்ந்து என் காதலுக்கு உதவி பண்ணிருக்கீங்க. ட்ரீட் கொடுக்காம இருந்தா எப்படி? வாங்க எல்லாரும் ஒரு நல்ல ஹோட்டல்ல போய் நல்லா சாப்பிடலாம். ஐ சாப்பாடு. இந்த வாரம் வாரோம்மா, நீ எங்க வார? நீ என்னட்டி உதவி பண்ண? அன்னைக்கு நாங்க எல்லாரும் தான் போனோம், நீ அந்த சீன்லே கிடையாதே. சரிம்மா, நான் வரல, போதுமா? எல்லாருமே வாங்க, சீக்கிரம் வாங்க போவோம். அந்த வாரோம்பா. ட்ரீட்டு கொடுக்க போறேன்னு அதே தெரிஞ்சிருந்தா காலையில சாப்பிடாம வந்திருப்பேன். 3 இட்லி சாப்பிட்டேன் பார்த்துக்கிடுங்க. அந்த 3 இட்லி இருக்கிற இடத்துல ஒரு 1/2 கிலோ சிக்கன் பிரியாணியே வச்சிடலாமே. இப்போ வேஸ்டா தானக்கா போவோம். நீ தான் என்னத்தினாலும் தின்றுவியம்மா. இருந்தாலும் அந்த 3 வந்து இட்லியும் இடத்த அடைச்சிட்டு கிடக்கும்லாக்கா, அதை சொல்லுதேன் பார்த்துக்கிடுங்க. சரி வாங்க போவோம். எல்லாரும் உங்களுக்கு பிடிச்ச என்ன சாப்பாடுனாலும் வாங்கிக்கிடுங்க, எவ்வளவு நாளும் சாப்பிட்டுக்கிடுங்க, பார்சல்னாலும் வாங்கிக்கிடுங்க. இப்போ யாருக்கு ஏற்ற மாதிரியே மகராஜன் தான் நீங்க. சாப்பாடு பார்த்து சந்தோஷமும் வருது, பயமும் வருது. உனக்கு ஏன்டி பயம் வருது? காமாட்சி கூட்டிட்டு போய் பேதி மாத்திரையை போட்டு விட்டால, அதான் ஞாபகத்துக்கு வருது. உனக்கு எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடும். எதுனாலும் கூச்சப்படாம வாங்கி சாப்பிடுங்க. நான் இங்க தான் இருப்பேன். இங்கே தானே இருக்கணும். திடீர்னு ஓடிட்டீர்னா அப்புறம் நாங்கள் பில்லு கட்ட முடியாமல் பிச்சை தான் எடுக்கணும்.
பிச்சை எடுக்கணுமா? மாவாட்டணும். அதெல்லாம் அந்த காலம் மாவாட்டுறது, இப்பெல்லாம் ஜெயில பிடிச்சு போட்டுருவாவ. எப்பவுமே காமெடியா தான் பேசிட்டு இருப்பீங்க போல. சரி, உங்களுக்கு பிடிச்சதை ஆர்டர் பண்ணுங்க. ஏ அப்பா, இது என்ன கடையில் உள்ள எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்கு? 10 பேர்கிட்ட இருக்கோம்லக்கா, தேவைப்படும். நல்லா சாப்பிடுங்க, இன்னும் என்னனாலும் வாங்கிக்கிடுங்க. வெயிட்டர் இவங்க என்ன கேட்டாலும் கொடுங்க. இதுக்கு மேலே கொடுக்க கடையில் எதுவுமே இல்லை, பாத்திரம் தான் இருக்கு. கூல் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி கொண்டு வாங்க. ஆ சரி. என் சர்வீஸில் இப்படி ஒரு திண்டி கூட்டத்தை பார்த்ததில்ல. எம் 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 எம். கவு 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 கவு. மகராஜனே, நல்லா பாத்துக்கிடுங்க. அந்த பிள்ளையாவது கடைசி வரைக்கும் இருக்குமா, இல்ல கல்யாணத்தன்னைக்கும் ஓடிருமான்னு. எம்மா, எதுக்கு இழுச்சக்கா மிதிச்சு தள்ளுனிய? நல்ல வார்த்தையே வராதுன்னு உன் வாயில இருந்து. இழிச்சக்கா சூப்பர், உங்ககிட்ட இருந்து இது எதிர்பார்க்கவே இல்லை. நானே என் மவளால இந்த பையனுக்கு கல்யாணம் நின்று போயிட்டு ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சிடாதான்னு ஒவ்வொரு நாளும் வேதனைப்பட்டுட்டு இருக்கேன். எப்படி வாய வைக்கா பாரு. உமா சாப்பிடுத வேலையை மட்டும் பாருமா. ஏன் இப்படி ஆயிட்டு இருக்க வர வர? எப்பவுமே இப்படிதான்க்கா. விளங்கும் வழங்கும். ப்ரோ, நீங்க சாப்பிடலையா? கல்யாணம் முடிகிற வரைக்கும் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு சாமிக்கு நேர்ந்திருக்கேன்க்கா. நல்லபடியா முடியணும் பார்த்தீங்களா? எனக்கு இந்த சாப்பாடு வேண்டாம், நான் வீட்டில் போய் சாப்பிட்டுடுதேன். கவலைப்படாதீங்க தம்பி, உங்க நல்ல மனசுக்கு நல்லபடியா எந்த பிரச்சனையும் இல்லாம கல்யாணம் முடியும். உங்களுக்கு தான் இளிச்சக்கா அவளோட அழகான, அறிவான, திறமையான, பணக்கார பொண்ணு கிடைச்சிருக்க. இழிச்சக்கா, ரெண்டாவது ஒரு மிதி விடு. ஏம்மா பேசவே கூடாதாம்மா? சரி அம்மா, நான் பேசவே இல்லை. உமா வாயை மூடிட்டு தென்னு. ரொம்ப நன்றி தம்பி, நல்ல உங்க புண்ணியத்துல சாப்பிட்டாச்சு. இதுக்கெல்லாம் நன்றியாக்கா. நீங்க பண்ண உதவிகளுக்கு உங்களுக்கு இன்னும் எவ்வளவோ செய்ய வேண்டியது இருக்கு. செய்யுங்க செய்யுங்க, வார வாரம் இப்படி கூட்டு வந்து சாப்பாடு கொடுத்துருங்க. கொடுத்துட்டா போச்சு. சரி தம்பி, நாங்க போயிட்டாரோம். சரிக்கா.